தேனீக்களால என்ன நடக்குதுன்னா கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க. அதுதான் அயல் மகர்ந்த சேர்க்கை. இது ஒரு வருஷம் கல்லாம வச்சிருக்கோம், அடுத்த வருஷம் அல்போன்சா வச்சிருக்கோம் அப்படின்னா கல்லாமையில உட்கார்ற தேனி இப்படி போய் உட்கார்ந்து இப்படி வர்றதில்ல. கிட்டத்தட்ட 50-100 மலர்களை அந்த தேனீக்கள் போய் சந்திக்கிறப்ப கல்லாமையில உள்ள மகர்ந்த தூள் அல்போன்சால போய் பட்டா காயோட சைஸ் பெருசாகுது. அப்ப இது பாத்தீங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளவு உடல் உழைப்பு கொடுக்கணும் நம்ம. ஆனா எதுவுமே இல்லாம இந்த தேனீக்களால இந்த வருமானம் நடக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்தது அவகோடா. இதுல பாத்தீங்கன்னா காலையில பெண் பூ பூக்கும், சாயங்காலம் அது ஆண் பூவா மலரும். ஆனா ரெண்டும் ஒரே இதுல இல்ல. அப்ப வெவ்வேறு வெரைட்டி மாத்தி மாத்தி வைக்கிறப்ப இதுல அந்த ஆண் பூல உள்ள மகரந்தத்தை எடுத்துட்டு வர்ற அந்த தேனி அந்த பெண் பூல போய் உட்கார்றப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா பாலினேஷனுக்கு அவகோடாவுக்கு 80% பாத்தீங்கன்னா தேனீக்கள் தான் செய்யறாங்க. காத்து மூலியமா பறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்ப அந்த ஒரே மரத்துல எல்லாமே பெண்ணாதான் மலருது. அதே மாதிரி சாயங்காலம் ஆயிட்டா எல்லாமே ஆணா மலர்ந்துருது. அப்ப இதுல பாலினேஷனுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருது. தேனீக்கள் வச்சிட்டோம்னா அது போக மாற்று, அதாவது ரகங்களை மாத்தி மாத்தி பயிரிடணும். அவகோடால வெவ்வேறு வெரைட்டி மாத்தி மாத்தி வச்சோம்னா இந்த பாலினேஷன் ரொம்ப நல்லா நடக்கும்.